பல்கலைக்கழகம். இந்த வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுக்கு என்ன வருது? பெரிய பெரிய பில்டிங்ஸ், லெக்சர் ஹால்ஸ், டிகிரீஸ், கரெக்டா? ஆனா உலகத்தோட முதல் பல்கலைக்கழகங்கள் நிஜமாவே எப்படிதான் இருந்துச்சா? வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பல்லாயிரம் வருஷங்களுக்கு பின்னாடி ஒரு பயணம் போயிட்டு பண்டைய இந்தியாவோட பிரமிக்க வைக்கிற கல்வி பாரம்பரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த படத்தை பாருங்க. எவ்ளோ அருமையா இருக்கு. இயற்கையோட மடியில மரத்தடிக்கு கீழே மாணவர்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க. இது பாக்குறதுக்கு ஒரு அழகான காட்சி மட்டும் இல்ல, இதுக்குள்ள ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. முழுமையான கல்விங்கிறது 4 சுவத்துக்குள்ள கிடைக்காது. அது இயற்கையோட இணைஞ்சு கத்துக்கும் போதுதான் கிடைக்குங்கிறது தான் அந்த தத்துவம். இது ஏதோ பழங்காலத்துல மட்டும் இருந்த விஷயம்னு நினைக்காதீங்க. நோபல் பரிசு வாங்கின நம்ம கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் கூட இதே முறையை தான் நம்பினாரு. அவர் ஆரம்பிச்ச சாந்தி நிகேதன் இந்த பண்டைய குருகுல கல்வி முறையோட ஒரு நவீன வடிவம்தான். சோ இது பல ஆயிரம் வருஷமா தொடர்ந்து வர ஒரு பெரிய அறிவுச் சங்கிலியோட ஒரு பகுதி. சரி, இந்த அறிவு பயணத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன். முதல்ல வன பல்கலைக்கழகம்னா என்னன்னு பாப்போம். அப்புறம் கல்வியை ஏன் ஒரு புனித கடமையா பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உலகத்தோட முதல் குளோபல் கேம்பஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு தட்சசீலம், நாலந்தா மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிஸ்குள்ள ஒரு விசிட் அடிப்போம். கடைசியா இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்களோட முடிப்போம். நம்மளோட முதல் டாபிக் வன பல்கலைக்கழகம். பேர்ல வனம்னு இருந்தாலும் இது சும்மா காட்டுல இருந்த ஒரு ஸ்கூல் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அதோட அடித்தளம் என்ன, தத்துவம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கல்வி முறையோட இதயமே குருகுலம் தான். குருகுலம்னா குருவோட குடும்பம். மாணவர்கள் தங்களோட குரு கூடவே அவரோட ஆசிரமத்துல தங்கி இயற்கையான சூழல்ல முழுமையான கல்விய கத்துக்கிட்டாங்க. இது வெறும் படிப்பு மட்டும் இல்ல, ஒழுக்கம், கலாச்சாரம், வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கற ஒரு வாழ்க்கை முறை. இந்த வன பல்கலைக்கழகங்கள்ல என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? வெறும் மத சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமா? சத்தியமா இல்ல. இந்த லிஸ்ட பாருங்க. வேதங்கள், லாஜிக், கிராமர்ல இருந்து சயின்ஸ், விலங்கியல் வரைக்கும் பல தரப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யாகங்களுக்காக பலிபீடங்கள் கட்டுறதுக்கு சாலிட் ஜியாமெட்ரி கூட சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அவங்களோட கல்வி எவ்ளோ பிராக்டிக்கலா இருந்திருக்கு பாருங்க. அடுத்து செக்ஷன் 2, ஒரு புனித கடமை. பண்டைய இந்தியால படிப்புங்கிறது வேலை வாங்கறதுக்கான ஒரு டூல் மட்டும் இல்ல, அது வாழ்க்கை முழுக்க தொடர வேண்டிய ஒரு புனிதமான கடமையா பார்க்கப்பட்டுச்சு. ஏன் அப்படி? தைத்திரிய உபநிடதத்துல ஒரு வரி வரும், ஆச்சாரிய தேவோ பவ, அதாவது ஆசிரியரே தெய்வம். இந்த ஒரு வரி போதும் அந்த காலத்துல குருமார்களுக்கு எவ்ளோ பெரிய மரியாதையும் அறிவுக்கு எவ்ளோ புனித தன்மையும் கொடுத்தாங்கன்னு புரிஞ்சுக்க. அப்பா அம்மாவுக்கு அடுத்து குருவுக்கு தான் மிக உயர்ந்த இடம். ஒரு மாணவனோட கல்வி பயணம் எப்படி இருந்துச்சு? முதல்ல வித்யாரம்பம், அதாவது எழுத்துக்களை கத்துக்கிறதுல தொடங்குது. அப்புறம் 8லிருந்து 12 வயசுல உபநயனம்னு ஒரு விழா நடத்தி முறையான கல்விய ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷம் குரு கூடவே தங்கி படிச்சு முடிச்சதும் கடைசியா குரு தட்சிணை கொடுக்கறாங்க. நல்லா கவனிங்க, இது ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது. குரு கொடுத்த விலை மதிக்க முடியாத அறிவுக்கு ஒரு மாணவன் காட்டுற நன்றி. அறிவு விற்பனைக்கு இல்லைங்கிறது தான் அவங்களோட கொள்கை. அந்த அறிஞர்களோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு தெரியுமா? 7ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யுவான்ஸ்வாங் சொல்றாரு, அறிஞர்கள் பணத்தை விட வறுமைய விரும்பினாங்க. கொஞ்சம் கூட சோர்வடையாம நாடு முழுக்க பயணம் செஞ்சு தங்களோட அறிவை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அறிவோட மேல அவங்களுக்கு இருந்த தாகம் எவ்வளவு பெருசுன்னு இந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுது. இப்போ நாம நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். சின்ன சின்ன குருகுலங்கள் எப்படி உலகம் முழுவதிலிருந்து மாணவர்களை ஈர்க்கிற பிரம்மாண்டமான குளோபல் கேம்பஸுக மாறுச்சு. உலகம் முழுக்க இருந்து எல்லாரும் படிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்த அந்த பொற்காலத்தை பத்தி பாப்போம் வாங்க. ஆனா ஒரு நிமிஷம், ஏன் இன்னைக்கு இருக்கிற சரித்திர ஆசிரியர்கள் இந்த இடங்களை பல்கலைக்கழகம்னு முழுசா ஏத்துக்க தயங்குறாங்க? இத ஒப்பிட்ட பாருங்க. ஒரு பக்கம் பெரிய பில்டிங், சர்டிபிகேட்னு இருக்கிற நம்ம மாடர்ன் யூனிவர்சிட்டி, இன்னொரு பக்கம் வாய்மொழி மூலமாவே பாடம் கத்துக்கிட்டு செய்முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த பண்டைய கல்வி முறை. ஒருவேளை யூனிவர்சிட்டினா இப்படிதான் இருக்கணும்னு நாம வச்சிருக்கிற அளவுகோல் ரொம்ப குறுகியதாவோ? யோசிச்சு பாருங்க. ஐரோப்பாவோட ஆக்ஸ்ஃபர்ட், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் வர்றதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவோட கல்வி மையங்கள் உலக புகழ் பெற்றிருந்துச்சு. சீனா, கொரியா, ஜப்பான், இந்தோனேஷியா, மேற்கு ஆசியான்னு பல நாடுகள்ல இருந்து மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செஞ்சு அறிவை தேடி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. சரி, இப்போ நாம 2 பெரிய ஜாம்பவான் கல்வி நிறுவனங்களுக்குள்ள போக போறோம். பண்டைய உலகத்தோட ஐவி லீக்னு சொல்லப்படுற தக்ஷசீலம் மற்றும் நாலந்தா. இந்த யூனிவர்சிட்டிங்க எப்படி செயல்பட்டுச்சு, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இப்ப விரிவாக பார்க்கலாம். முதல்ல தட்சசீலம்.
இங்க படிச்ச சில பேரை பார்த்தாலே போதும் அதோட தரம் என்னன்னு புரிஞ்சிடும். அர்த்த சாஸ்திரத்தை எழுதின சாணக்கியர், சமஸ்கிருத இலக்கணத்தை வகுத்த பாணினி, ஆயுர்வேதத்தோட தந்தை சரகர், பெரிய பெரிய ராஜாக்களுக்கே மருத்துவம் பார்த்த ஜீவகர், இவங்க வெறும் அறிஞர்கள் இல்ல, உலகத்தோட போக்கைய மாத்துனவங்க. அவங்களோட படிப்பு வெறும் தியரி இல்லைங்கிறதுக்கு இதோ ஒரு மாஸ் உதாரணம். மருத்துவர் ஜீவகர் செஞ்ச மூளை அறுவை சிகிச்சையோட ஸ்டெப்ஸ பாருங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி நோயாளிய கட்டி வச்சு தலையில கீறி புழுக்களை எடுத்து திரும்பவும் தையல் போட்டு மருந்து பூசியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பிராக்டிக்கல் நாலேஜும் திறமையும் உங்களுக்கு இருந்திருக்குன்னு காட்டுது. இப்ப தக்ஷசீலத்துல இருந்து நாலந்தாவுக்கு வருவோம். இதோட பிரம்மாண்டத்தை விவரிக்க வார்த்தைகளே பத்தாத, அதனால எண்களே பேசிட்டோம். முதல்ல மாணவர்களோட எண்ணிக்கை 8500. அப்பப்பா, கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஊரோட மக்கள் தொகை மாதிரி. அடுத்து ஆசிரியர்களோட எண்ணிக்கை 1500 டீச்சர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 6 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். இன்னைக்கு இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டிகள்ல கூட இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ. கடைசியா இந்த நம்பர் 20%. இதுதான் நாலந்தாவோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்களோட எண்ணிக்கை. அதாவது அப்ளை பண்ண 10 பேர்ல 2 பேருக்கு தான் அட்மிஷன் கிடைச்சிருக்கு. இது அந்த யூனிவர்சிட்டியோட தரம் எவ்ளோ உச்சத்துல இருந்துச்சுன்னு காட்டுது. எவ்ளோ கஷ்டமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இப்ப இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி அப்பவே நாலந்தால சேரதுக்காக மாணவர்களை தயார்படுத்துற பயிற்சி பள்ளிகள் கூட இருந்திருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியும் போட்டித் தேர்வுகள் இருந்திருக்குங்கிறது ஆச்சரியமா இல்ல? நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த பண்டைய கல்வி முறையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? காலத்தால அழியாத அதோட கொள்கைகள் என்ன? வாங்க அத பத்தி பாப்போம். இன்னைக்கு நாம இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்றோம் இல்லையா? அதாவது பல்துறை அறிவு. அதுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க அடித்தளம் போட்டிருக்காங்க. பண்டைய மருத்துவர் சுஷ்ருதர் சொல்றாரு, ஒரே ஒரு துறையை மட்டும் கத்துக்கிட்ட டாக்டர் அவரோட துறையிலேயே முழுமையான அறிவோடு இருக்க முடியாது. அதனால ஒரு டாக்டர் பல துறைகள்ல தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு. அறிவுங்கிறது தனித்தனி தீவில்ல, அது ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு பெரிய கண்டம்னு அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி குரு சொல்றத அப்படியே மனப்பாடம் பண்ணி ஏத்துக்கிற முறை அங்க இல்ல. தர்க்க வித்யான்னு சொல்ற விவாத கலாச்சாரம்தான் கல்வியோட மையமா இருந்துச்சு. கேள்வி கேட்கறதும் விவாதம் பண்றதும் உண்மையை தேடுறதும் ரொம்பவே ஊக்குவிக்கப்பட்டுச்சு. இதுதான் ஜனநாயக சிந்தனையோட ஆரம்ப புள்ளிகள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். நம்ம பயணத்தோட இறுதியில இந்த ஒரு கேள்விய உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். இயற்கையோட இணைஞ்ச கல்வி, அறிவை ஒரு வியாபார பொருளா பார்க்காத குணம், பலதுறைய அறிவு, துணிச்சலான விவாத கலாச்சாரம், இந்த பண்டைய பல்கலைக்கழகங்களோட இந்த கொள்கைகள்ல எதை இன்னைக்கு நம்ம கல்வி முறைக்கு ரொம்ப தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.